வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் கேப்டன் பாணியில் அரசியல் செய்கிறார் என்று பரவலாக பேசப்படுகிறது. அப்ப கேப்டன் வந்த பாதையில் தான் விஜய் வராரா, அவங்களுக்குள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்கள் அவங்களோட பலம் என்ன, பலகீனம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். எம்ஜிஆர் வந்து சினிமாவிலிருந்து வந்தார், அவர் வந்து வெற்றி பெற்றார். அடுத்து சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய எம்ஜிஆருக்கு ஈக்குவலான ரசிகர் மன்றங்கள் இருந்தது, இருந்தாலும் அவரால் வந்து வெற்றி பெற முடியவில்லை. டி ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே பண்ணி மிகப்பெரிய பிரபலமானதாக இருந்தார். அவராலும் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக பாக்கியராஜ் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆளாக சினிமாவில், அவராலையும் அந்த அரசியலில் ஜெயிக்க முடியல. அடுத்து நடிகர் கார்த்திக், அவரும் வந்தார், அவரால் ஜெயிக்க முடியல. அடுத்து நம்ம சரத்குமார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்தாங்க, அரசியலில் வந்து அவங்களால கால் ஒன்று இருக்க முடியல. எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் சினிமாவிலிருந்து வந்து அரசியலில் வந்து சினிமாவோட மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்தார். அதற்கு அடுத்தபடியாக கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். சில உடல்நலம் கோளாறு காரணமாக அவருக்கு அதற்கு மேல் வந்து கேப்டனாக வர முடியல. அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் பாணியை தான் கேப்டன் கடைபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது விமர்சனங்கள் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் வழியில் விஜய் அவர்கள் வந்து பயணிக்கிறார், அரசியல் அவர் மாதிரி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது. அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது கேப்டனோட ரசிகர்களுக்கு அது தேமுதிகவினருக்கும் கேப்டன் விசுவாசிகளுக்கும் அதை கம்பேர் பண்ணுறதே பிடிக்காது. ஏன்னா கேப்டன் வேறு விஜய் வேறு தான் பேசுவாங்க. ஆனாலும் வந்து வர விமர்சனங்களுக்கு நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணி சொல்றது நம்மளோட கடமை. இப்போ கேப்டன் அவர்கள் சினிமாவுக்குள்ள வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போராடி சினிமாவுக்குள்ள வந்தார் வரும் பொழுதே. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோம்னாக்க அவங்க அப்பா மிகப்பெரிய இயக்குனராக இருக்காரு, அவர் வெளியில வராது. அதுக்கு அடுத்தபடியா ஒரு படம் ஓடலங்கிறதுனால அவர் வந்து போயிடல, எல்லாமே திரும்ப போயிடல. இப்போ பல பேர் போயிட்டாங்க, வந்தது இடம் தெரியாத. அவருக்கு பின்னால் வந்து கேப்டன் அவர்கள் கை கொடுத்ததுனால விஜய் வந்தார். அப்ப இவர் கஷ்டப்பட்டு தன்னோட இதாக உழைப்பால் வந்து கேப்டன் வந்தார். விஜய் வந்து அவர்கள் அப்பா அடி எடுத்து வைத்து அதுக்கு பின்னால் கேப்டன் வந்து கை தூக்கப்பட்டு அவர் வந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க கேப்டனோட படங்கள்ல அவர் நடித்த 154 படத்துல 100 படத்துக்கு மேல சமூக சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அரசியல் பிரச்சனை, அரசியல்வாதிகளோட இது தவறுகளை சுட்டி காட்டி எடுத்திருப்பாரு, அல்லது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள்ன்ட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பேசுவார். ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதை வந்து தவிர்த்தே வந்தார். ஏன்னாக்க தன்னோட படத்துக்கு வந்து ஓடுறதுல இடையராகவும் டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால அவர் யோசித்து தான் விஜய் செஞ்சாரு. ஒரு சில படங்கள், அதாவது இந்த தமிழன், அப்புறம் நம்ம கத்தி போன்ற ஒரு சில படங்கள் குறிப்பிட்டா சொல்லலாம் சமூக பிரச்சனை பேசின படம். நிறைய படங்கள்ல வந்து அதிகமான அவர் அதை யூஸ் பண்ண மாட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து புதிய இயக்குநர்கள், புதிய நடிகர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னாக்க முன்னணி நடிகர்கள், முன்னணி இயக்குனர், முன்னணி கதாநாயகி, அந்த மாதிரி முன்னணியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவரு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து இந்த சினிமா துறையில் வந்ததுலேருந்து அந்த உடன் இருப்பவர்கள், கூட இருப்பவங்களுக்கு பார்த்தா எந்த உதவியாக இருந்தாலும் கேப்டன் வந்து கேட்டாங்க. கேப்டன் வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்வார். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த கேப்டன் செஞ்சுக்கிறாரு. விஜய் வந்து இன்னும் அந்த அளவுக்கு அதை பெருசாக ஒன்றும் செஞ்ச மாதிரிலாம் தெரியல, செய்யல, பெருசாலாம் ஒன்றும் செய்ய கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ஆரம்ப காலத்தில் ரசிகர்களிடம் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அது பார்த்தீங்கன்னா 30-40 வருஷமா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க. எந்த நடிகருக்கும் அவ்வளோ சுலபமாக வந்து முன்னணி நடிகர்கள்ட்டெல்லாம் ஃபோட்டோ பிடிக்க முடியாது. அவங்க ரசிகர்கள்ட்ட ஒரு சாதாரணமாக வந்து பழகவும் மாட்டாங்க. இப்போ ரஜினி எடுத்துக்கோங்க, கமல் எடுத்துக்கோங்க, ஒரு பழைய அதாவது 20-30 வருஷத்துக்கு முன்னால் அவங்கள்ட்ட ஃபோட்டோ பிடிச்சவங்க யாராவது வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. ஆனால் கேப்டன் கூட ஃபோட்டோ பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பிடிச்சிருப்பாங்க. அப்படி வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு நெருக்கமாக இருந்தார். அவர் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ரசிகர் வீட்டிலேயே போய் சாப்பிட்டுருக்காரு. அந்த குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அதை எதுவுமே கேர் பண்ணாமல் தரமாக போய் சாப்பிட்டுருக்காரு. அந்த மாதிரி ரசிகர்கள்ட்ட வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க ரசிகர்கள்ட்ட வந்து கொஞ்சம் கேப்பிட்டே தான் இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகர்கள் மேலே அவர் மேலே உயிரை வைக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க கூட வந்து ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் ரசிகர்களை சுற்றி நிற்கும் போது அவரால் அப்படி இருந்ததில்லை. அவர் வந்து ஒரு இடைவெளி விட்டு தான் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து அவர் ரசிகர்கள்லாம் ஈஸியாக சந்திக்கலாம். ஆரம்ப காலகட்டம் முதல் இதுவரை அவர் கேப்டன் இருக்கும் வரை ரசிகர்கள்லாம் ஈஸியாக சந்திக்கலாம். ஆனால் விஜய் வந்து ரசிகர்களை வந்து ஈஸியாக சுலபமாக சந்திக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து சினிமாவில் வந்ததுலேருந்து
இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. ஆரம்ப காலகட்டம் வந்து தான் உழைப்பில் வந்த சொந்த பணத்தை வைத்து செலவு செய்ய ஆரம்பித்தார், உதவி செய்ய ஆரம்பித்தார். ஆனா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க பெருசா அந்த மாதிரி எந்த ஒரு உதவி செய்தது இல்லை. ஆனா அந்த விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதுனால ரசிகர்கள் வேணா ஒரு சிலர் செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில இடத்துல செஞ்சிருக்காங்க. ஆனா விஜய் வந்து தன் சொந்த பணத்தை கொடுத்து செலவு பண்ணியாங்கன்னா அந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா கல்விக்கான உதவி வந்து அவர் கேப்டன் வந்து சினிமாவுக்கு வந்ததுலேருந்து கல்விக்காக நிறைய பேருக்கு நிறைய விதமான உதவிலாம் செய்திருக்கிறார். ஆனா விஜய் வந்து கடைசியா இப்ப வந்து இந்த அரசியலுக்கு வர முடிவு எடுத்த பின்னால இந்த ஒரு வருஷமா தான் அந்த உதவியை செஞ்சுட்டு வர்றாரு. அடுத்து பார்த்தோம்னாக்க பொதுவான பிரச்சனைகளுக்கு, இப்ப ஈழ பிரச்சனைகளுக்குலாம் வந்து ஈழ பிரச்சனை, காவிரி பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபர் மசூதி இடிச்ச பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து கேப்டன் வந்து ஆரம்ப காலகட்டம் முதலே குரல் கொடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர் எந்த ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனை எதுக்குமே அவர் குரல் கொடுத்ததில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதியுதவி விஷயத்துல கார்கில் ஒரு போரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயற்கை பேரிடர் இருந்தாலும் முதல் ஆளா கேப்டன் கொடுத்துருவாரு. எந்த ஒரு பேரிடம் எல்லா விஷயத்துக்கும் கொடுப்பாரு. ஆனா விஜய் வந்து அந்த அளவுக்கு கொடுத்தாரான்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி கொடுக்குறவங்களுடன் நிதியை அறிவிச்சிருவாரு, அது போய் சேர்ந்தது கிடையாது. அது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்க பிரச்சனை, அது பாத்தீங்கன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை வந்து கேப்டன் என்ன பண்ணாருனாக்க நடிகர்களை ஒருங்கிணைத்து வெளிநாடு கொண்டு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கடன் நடத்தாரு. ஆனா அந்த விஷயத்த வந்து வேற யாராலுமே பண்ண முடியாது, ஒருங்கிணைத்து கொண்டு போறது பெரிய விஷயம். அந்த மாதிரி சினிமாவில் இருக்கும் பொழுதே வந்து தன் ஆளுமையை நிரூபித்தாரு. ஆனா விஜய் வந்து அது போல தன்னோட இதை வந்து ஒரு பெருசா வந்து தன்னை நிரூபிக்கல, அப்படி தன்னோட திறமையை அவர் காட்டல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவாஜி இறந்தப்பெல்லாம், சிவாஜி அவர்கள் இறந்த பொழுது வந்து கேப்டன் அவர்கள் தனி மனிதனால வந்து அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு வந்து களத்துல இறங்கி அவர் செய்தார். அந்த மாதிரி அதற்கு இந்த கலைஞருக்கு வந்து பொன்மீலா எடுத்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க ஆளுங்கட்சி அதிமுக அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அவங்களை எதிர்த்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி விழா நடத்தினார். அந்த மாதிரி வந்து தன் ஆளுமையை வந்து பலமுறை நிரூபித்திருக்கிறார் வந்து கேப்டன் அவர்கள். ஆனா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னால தன் ஒரு நல்ல நிர்வாகி அப்படிங்கிற விஷயத்துல எந்த இடத்துலயுமே அவர் வந்து நிரூபிக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் வரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்த பின்னால கேப்டன் அவர்கள் முருகதாஸ் கல்யாணத்துக்கு வந்து பாமக விமர்சனம் பண்ணி பேசினாரு. அந்த விமர்சனம் பண்ண பேசுறதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா பாமக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால ரஜினிக்கு ஒரு படத்துக்கு பிரச்சனைக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, ரஜினி ஆஃப் ஆயிட்டாரு, அதெல்லாம் பயந்து ஒதுக்கிட்டாரு. ஆனா கேப்டன் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பயப்படல. அனவரோட கொடிக்கம்பத்தை வெட்டிட்டாங்க, டைரக்டா கேப்டன் இறங்கிட்டாரு, களத்துல இறங்கிட்டாரு. அதாவது கொடிக்கம்பம் வெட்டினார் போய் நின்று கொடிக்கம்பத்தை போடுங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு ரசிகர்களை போட வச்சு பக்கத்துல நின்றுட்டு இருந்தார். அந்த ஒரு இது பாத்தீங்கன்னாக்க அது மாதிரிலாம் வந்து விஜய் செய்வாரா 100க்கு இருக்கு, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாமகவை எதிர்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பாமக கொடிக்கம்பம் தேமுதிக கொடிக்கம்பத்தை, அதாவது ரசிகர் மன்ற கொடிக்கம்பத்தை ஒரு கம்பத்தை விட்டுனாங்கன்னா பாமக கம்பம் 2 கம்பம் வந்து கீழே சாச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களும் வந்து ஒரு ஈடுபாடோடு இருந்தாங்க. கேப்டனும் வந்து நெருக்கமா இருந்ததுனால ரசிகர்கள் வந்து கேப்டன் ஒருபடி இருந்தாங்க, அதை விட நம்ம கேப்டன் ரசிகர்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அது அடுத்து பாத்தீங்கன்னா கேப்டன் தனிப்பட்ட முறையிலும் பாத்தீங்கன்னா தாய் தந்தை மீது ரொம்ப ஒரு மரியாதை வைத்திருப்பவர். அவர் வந்து அவரை கடவுளா வணங்கக்கூடியவர். அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் அடிக்கடி அப்பா மேலே கேச போட்டுக்காரு, அம்மா மேலே கேச போட்டுக்காரு, ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து மனைவிக்கு உண்டான மரியாதை அவர்களுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாரு. அவங்க மனைவி வந்து அந்நியர்களும் பார்த்தீங்கன்னா கேப்டனால இவ்வளோ உயிரை வச்சிருந்தாங்க. அதேமாதிரி பிள்ளைகள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாசமாக கேப்டன் இருந்தார். அதே மாதிரி அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு அந்த கேப்டனுக்காக வந்து உரிகளை தான் அந்த உலகமே பார்த்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு வந்து எளிமையான வாழ்க்கை, அதாவது சினிமாவில் 100 படத்துக்கு மேலே நடிச்சு பின்னாலேயுமே அவர் எளிமையாக வாழ்வார். படுக்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட அந்த சக ஊழியர்கள் கூட படுப்பார், யதார்த்தமான இது சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையாக தான் இருந்தது. ஆனால் விஜயோட வாழ்க்கை அவரோட தரம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சாப்பிட்றதுலேருந்து அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான ஒரு சுபக வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்தார். இந்த கேப்டன் அவர்கள் வந்து இப்போ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுங்கெல்லாம் போய் சாப்பிட்டதில்லை, பெருசாக வந்து ஆடம்பரமாக வாழ்ந்ததில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து ஆரம்ப காலம் கட்டும் முதலே வந்து ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தார்.
இது போன்ற வந்து மக்களோட மக்களா கலந்து வந்தாரு கேப்டன். அதாவது சினிமாவில் மட்டும் ஒரு அதை சார்ந்த விமர்சனங்களை அதாவது படங்களில் மட்டும் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுனதோட நிறுத்தாம நேரடியாகவும் இறங்கி மக்களுக்கான உதவி செய்யறது, குரல் கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, அதே மாதிரி நிதி உதவி, அதாவது இயற்கை பேரிடருக்கு வந்து நிதி உதவி கொடுக்கறது அப்படின்னு நேரடியாக களத்தில் இறங்குறது. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், கேப்டன் அவர்கள் வந்து தன்னோட திருமணத்தை கூட ரசிகர்கள் முன்னிலையில தான் நடத்தினார். அப்படி வந்து கேப்டன் அவர்கள் நடிகராக இருந்த பொழுதே அவர் தலைவராக உருமாறி விட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்லாம் ஒரு தடவை வந்து சோதனை பண்ணிட்டு கடைசியா போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நீங்க செய்யற உதவிகளை வந்து நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க அப்படின்ட்டு வந்து கேப்டன் சொல்லிட்டு போனது வரலாறு இருக்குது. ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க இன்கம் டேக்ஸ் ஒழுங்கா கட்டாத 2 முறை வந்து கோர்ட்ல இருந்து சம்மன்லாம் வந்திருக்கு. இவரும் கோர்ட்டுக்கு போய் காரணம் வந்து என்னோட காருக்கு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு நான் டேக்ஸ் கட்ட முடியாது, அது வரி விலக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டிருந்தாரு. அதையும் கண்டித்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் வழியிலையும் அது போலதான் அவர் விஜய் செயல்பட்டாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க கேப்டன் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா 90% வந்து மற்றவங்களுக்கு தான் செலவு பண்ணி உதவியா செஞ்சாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சம்பளத்தை பார்த்தீங்கன்னா லண்டன்ல வந்து சொத்து வாங்கியிருக்காங்க. அது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கானதை ஒரு பெருசா எதுவும் செலவு பண்ணலை. அவர்கள் ரசிகர்கள் வந்து ஆங்காங்கே வந்து செய்யறாங்கிறது வந்து உண்மைதான். ஆனால் அவர் வந்து அவருக்கான தேவைகளுக்கான பிள்ளைகளுக்கான மிக இந்த அளவுக்கு தேவையான அந்த அளவுக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் வந்து கேப்டன் அவர்கள் சுயநலமா இருந்ததில்லை. அதே போல நன்றி விசுவாசத்துக்கு பேர் வாங்கியவர் யாருன்னா கேப்டன் அவர்கள் தான். இப்ப சந்தர் சார் கூட விஜய் கூட செந்தூரபாணி நடிக்கும் போது போன் பண்ண அடுத்த சிவர் போய் நின்று பணம் வாங்காம நடிச்சு கொடுத்தாருங்கிறது வரலாறு சொல்லுது, எஸ்ஏசியே சொல்றாரு. ஆனா அப்படி நடித்து கொடுத்த கேப்டன் அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நன்றி விசுவாசமா விஜய் இருந்தாருன்னா 100% துரோகங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட அனுமதி வாங்கினாங்க, அவங்க வந்து படத்தை போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாம முகமுடியை போட்டுட்டு ஒரு படத்துல நடிச்சு கோட் படத்துல நடிச்சு அதை ரொம்ப துரோகம் பண்ணிட்டாரு. கேப்டனோட ரசிகர்கள் மற்றும் அந்நியர் அவர்கள் மற்றும் கேப்டனோட பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இந்த காட்சி இப்படிதான் நாங்கள் காட்சி கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தானாக்க கண்டிப்பா அந்நியர் அதை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் சுயநலத்துக்காக வந்து பயன்படுத்துறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமா விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். எப்படின்னா அவங்க அப்பா கிட்ட பேசாம இருந்த அவங்க அப்பா கிட்ட வந்து வெளி உலகத்துக்காக இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட நடிக்கிறாரு, ஒய்ஃபு கிட்ட அந்த மாதிரி குடும்பத்தில் இந்த பிரச்சனை, அட குடும்பத்தில் இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கு எல்லாமே தலையில மாறுது. இந்த 1 வருஷமா அது இதுவரை மாணவர்கள் விஷயத்துல இதா இருந்தவர் இப்ப மாணவர்களுக்கு உதவி செய்யறாரு. இங்க இயற்கை பேரிடருக்கு வராரு. இந்த 1 வருஷமா 2-3 இடத்துல போய் அதை செஞ்சிருக்கிறாரு. அப்பா கிட்ட பேசுறாரு, அம்மா கிட்ட பேசுறாரு. இதெல்லாம் புதுசான விஷயம். இதுக்கு முன்னாலும் அவர் இருந்ததா இல்லை. ஆனா கேப்டன் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கூட இவ்வளவு பட்சத்தா இருந்திருக்காரு. அதே போல கேப்டன் எதுக்கு அரசியல் வராருன்னு பாத்தீங்கன்னாக்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பல்வேறு உதவிகள் செய்து வந்தாலும் இளைஞர் தமிழர்கள் முகாம்ல போய் ஒரு தடவை உதவி செய்யும் பொழுது அரசியல் கட்சிகள் பயங்கர நெருக்கடி வருது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நேரடியாக நம்மளே அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வரணும்னா ஒரு மக்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துலதான் கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் என்ன நோக்கத்துல வந்தாருன்னு பாத்தீங்கன்னாக்க அவருடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும், அதாவது நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சியில நெருக்கடி வருது, நீங்க வந்து கட்சிக்கு வாங்க, இல்ல நாங்க ஐடி நம்ம இடி ரெடி விட்டுருவோம் அப்படின்னு ரைடு விடுவாங்கன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சதுனால அவர் அதற்கு பயந்து கட்சி ஆரம்பிச்சார். ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அவரை வந்து சண்டை காட்சிகளிலும் மற்றும் இந்த பாடல் காட்சிகளில் டூயட்லையும் வந்து மாதிரி முழுசா ஆட முடியாது. இப்போ சண்டை காட்சியில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண முடியாத அளவுக்கு உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் அரசியலுக்கு வரார் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது சுயமாக சரி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்துக்கு மட்டும் எல்லாத்துலையும் வந்து விசுவாசமா உண்மையா பாசமா இருந்தவர் கேப்டன் அவர்கள். மக்களோட மக்களை கவர்ந்து வாழ்ந்தவர். ஆனால் தன் குடும்பத்துல கூட நெருக்கமா இருக்காம, தன் தாய் தந்தைகள்கிட்ட நெருக்கம் இல்லை, தன் குடும்ப பிள்ளைகள் மனைவிட்டையும் அவங்கள்ட்ட நெருக்கமா அவங்களோட ஒரு பந்தபாசமா இருந்ததுல, தன்னுடைய ரசிகர்கள்ட்டையும் அவ்வளோ ஒரு நெருக்கமா இருந்ததுல. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு கேப்டன் பாணியில் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருங்கிறது 100க்கு 100 அப்பட்டமான ஐயக்கியத்தனம், அப்பட்டமான பொய். ஏன்னா கேப்டன்ங்கிறது வேற, விஜய்ங்கிறது வேற. அப்படியே எதிர்மறை தான் கேப்டனும் விஜயும். இதை நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை. கேப்டன் விசுவாசிகள் ரசிகர்கள் தேமுதிகவினர்லாம் பாத்தீங்கன்னா ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க, நம்மளை திட்டுவாங்க. அதெல்லாம் அவனை போய் ஈக்குவல் பண்ணி பேசினா திட்டுவாங்க.
பட் இருந்தாலும் இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசுறாங்க, விஜய் வந்து அந்த கோட் படத்துல கேப்டனோட மாசு போட்டுட்டு வந்து நான் தான் அடுத்த கேப்டனுங்கிற மாதிரிலாம் காட்டாரு பார்த்தீங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ கேப்டனோட கால் தூசிக்கும் சமமாக முடியாது விஜய் அவர்களே அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஒப்பீடு. இது வந்து முழுக்க முழுக்க பொய், 1% கிடையாது. நேச்சுரலான விஷயம், உண்மையான விஷயம் இதுதான். அதனால வந்து கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து தேமுதிகவினரும் கேப்டன் விசுவாசிகளும் இன்னைக்கு வந்து ஊடகங்கள்லையும் சமூக வலைதளையும் விஜய் வந்து பில்டப் பண்ணி காட்டுறாங்க, கேப்டனை கூட கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கேப்டன் வேறு விஜய் வேறு அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய, அதாவது இன்றைய காலகட்ட தலைமுறைக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு, அதாவது முன்னால இருந்தவங்களா தெரியும். இன்றைய இளைஞர்களுக்கு வந்து இந்த கேப்டன் இறந்த பின்னாலும் ஒரு சில விஷயங்கள் இன்றைய கால இளைஞர்கள் தெரிஞ்சிருக்காங்க. அப்ப இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு கேப்டனுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே கிடையாது, எதிர்மறையான சிந்தனைகள் குணங்கள் உள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தணும். அதனால தயவு செய்து கேப்டனுடைய விசுவாசிகள், தேமுதிக மற்றும் கேப்டன் ரசிகர்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.